S7 Aqua, 100% pure water, pure health. 2 years warranty, 1 year full maintenance. Start cover installation free. Now, offer price 12,500. S7 Aqua, packaged drinking water. Pure refreshment in every sip. வணக்கம். அன்பான S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாளன். வாழ்க்கையில் பிறக்க வேண்டுமென்றால் இந்த நாட்டிற்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நல்ல மனசாட்சிக்காகவும் ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் அவன் கடகராசியில் பிறப்பான். தேசபக்தன், மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டவன், இரவு பகல் தூக்கமில்லாதவன். இவனை பொறுத்தவரையும் மிக மிக உன்னதமான கருத்துக்களை உள்ளே வச்சு அதனால் அந்த கருத்துக்களை செயல்படுத்துவதற்காக இரவு பகல் பாடுபடக்கூடியவன், உண்மையானவன், தன் மனதுக்கு பயப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட ராசிக்குடையவர்தான் இந்த கடகராசி அன்பு நேயர்கள். அந்த கடகராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாத பலன் எப்படி இருக்கும் என்று கேட்டால், நல்ல அன்பு, நல்ல அறிவு, நல்ல தெளிவு. நீங்கள் எடுத்து செல்லும் நோக்கம் பிறருடைய மனதிற்கு ஏற்ப எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு சிலர் வருவார்கள். அந்த வழிகாட்டுதலுக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் உரியவர்களே உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை கொடுத்துவிட்டு அவர்கள் மாட்டும்போது சேர்த்து உங்களையும் மாட்டி வைத்து விடுவார்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் கடகராசி நேயர்களுக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், அது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். கடந்த சில நாட்களாக உங்களையே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில சூட்சமங்கள்லாம் உங்களுக்குள்ளே நடக்கும். ஏனென்றால் சில தடைகள் சில முன்னேற்றங்களை கொண்டு வரும், சில முன்னேற்றங்கள் சில தடைகளை கொண்டு வரும். இது மாறி மாறி உங்களுக்கு செல்லும் பொழுது உங்களை பொறுத்தவரையும் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற சுய சிந்தனையின் மூலமாக எடுத்து சென்றால் சிறப்பாக இருப்பீர்கள். சூழ்நிலை உங்களை சுய சிந்தனைக்கு எடுத்து செல்ல விடாது. ஆனாலும் உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள். உங்களுடைய குலதெய்வம், தன்னம்பிக்கை, இயற்கையின் மீது நம்பிக்கை, உங்களுடைய ஆழ் மனம், தியானம் இவைகளை கையாளுங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். இயற்கை உங்களோடு இணைந்து செல்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த கடகராசி நேயர்களுக்கு மட்டும் மிக அற்புதமான பலன்கள் உள்ளது. ஆனால் பின்னாடி வரப்போகுது பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு விடிவு காலமாக முன்னதாகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கான காலம்தான் இந்த மார்ச் மாத பலன். உங்களை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமான மனிதர்கள். அழுவதே தெரியாது, மனதுக்குள் அழுவது வெளியில் தெரியாது. ஆனால் சிரித்து பேசி சிறப்பாக இருப்பது போல் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடியவர்கள். ஆனாலும் சில நேரங்களில் கோபதாபங்களை ரொம்ப உள்ளே அடக்க வேண்டும். அளவுக்கு மீறி அடக்காதீங்க, ஹார்ட் அட்டாக் வரும். கேன்சர் பிரச்சனைகள் சிலது வரும். இந்த கேன்சர், உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பிறப்பின் ரகசியத்தை பார்க்கும்போது மாந்தி என்ற ஒரு கிரகம் நின்று எங்கே வழி நடத்துகிறதோ அந்த இடத்தை தான் கவனிக்க வேண்டும். அந்த மாந்தி நின்று வழி நடத்துகின்ற உடலிலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, அதுதான் உங்களை முன்னின்று வழி நடத்தும். ஆசாபாசங்களும் அதன் மீது தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மாந்தி கிரகமானது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தில் எப்படி இருக்குது என்று பாருங்கள். அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தக்கவாறு என்ன செய்தால் அதற்கு நாம் அதிலிருந்து சற்று விடுபடலாம், அதிக
ஒரு கவுந்து விழுவதற்கும் தடுமாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆகையினால் தெரிஞ்சு போனீங்கன்னா தடுமாறுவீங்க, தெரியாத போனீங்கன்னா கவிழ்ந்து விடுவீங்க. ஆகையினால் கவிழாமல் இருப்பதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுடைய நுட்பமான சிந்தனையில் உங்கள் சரீரம் எப்படி இருக்கிறது, உங்கள் ஆன்மா எப்படி இருக்கிறது, உங்களை சார்ந்தவர்களுடைய உறவு எப்படி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் போட்ட லட்சியங்கள் எப்படி இருக்கிறது, எந்த வயதில் உங்கள் லட்சியம் ஆரம்பிச்சது, எந்த வயதில் நீங்கள் முடிக்கப் போகிறீர்கள், அதிலிருந்து உங்களை எப்படி மீட்பது, எப்படி காப்பது என்பது இயற்கை தந்த ரகசியம். அதற்கு தான் அந்த கணித காலக்கணக்கு தான் இந்த ஜோதிடத்தின் ரகசியம். இந்த ஜோதிடம் என்பதை பலவாறு நினைப்பார்கள். இல்லை, நீங்கள் 24 மணி நேரத்தில் எந்த 1440 சுவாசத்தில் உங்கள் சுவாசம் எங்கே இருக்கிறதோ அந்த சுவாசத்தின்படி சூரியனை கொண்டு அதை கணக்கிட்டு உங்களுடைய ஆன்ம பயணம் என்ன, சரீர பயணம் என்ன என்று நாங்கள் நுட்பமாக எடுக்கிறோம். அதற்கு ஆன்ம பயணத்தையும் சரீர பயணத்தையும் சரி செய்வதற்கு தான் இந்த கடகராசி இருக்குது. இந்த கடகராசியை பொறுத்தவரையும் மிக அர்ப்பணமானது. நம்மளுடைய பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அண்ட சராசரத்தில் உத்தராயணம் தட்சாயணம் என்று பிரிகிறது, தெற்கு பகுதி வடக்கு பகுதி என்று பிரிகிறது. சூரியன் மெல்ல சென்று கொண்டிருந்தது, இப்போ வேகமாக செல்கிறது என்பது தான் இந்த உத்தராயணம் தட்சாயணம் என்பது காலநிலை. ஆகையினால் காலங்களுக்கும் உங்கள் உடலும் உள்ளத்திற்கும் இணைப்பு ஒன்று உள்ளது. அந்த இணைப்பை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த 9 கிரகங்களும் உங்களுக்கு சாதனையாக தான் எடுத்து செல்லும். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மாந்தி மட்டும் உங்களை போட்டு தள்ளும். உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நொடி பொழுதில் உங்களை ஏமாத்திரும். ஒருவனை இறப்புக்கு கொண்டு போகிறது தான் அந்த மாந்தி தான், ஒருத்தவனை செழிப்பாக கொண்டு போகிறது தான் அந்த மாந்தி தான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மாந்தியின் நுட்பத்தை எவரொருவர் சிறப்பாக உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களால் தான் உங்களுக்கு சிறப்பான வழிகளை சொல்ல முடியும். ஆகையினால் ஒன்றும் இல்லை, இந்த சந்திரனோடு மாந்தி இருந்தால் என்ன செய்யும்? உன் தாய் வர்க்கமே அவுட். உங்கள் தாய் வர்க்கத்தில் முன்னுக்கு வர முடியாது. எந்த பெண்கள் சம்பந்தமான வார்த்தைகள் கேட்டாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தே தீரும். அகால மரணங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லலாம். இனி என்ன நடக்கப் போகுது என்பதையும் சொல்லலாம். அதே சூரியனோடு மாந்தி இருக்கிறது என்றால் அப்பொழுது இவங்களுடைய தாத்தா, அப்பா, தன்னுடைய மகனுடைய, தன்னுடைய பேருடைய, இப்படி 5 தலைமுறையில் கையை வைக்கும். அப்பொழுது பாருங்கள் எவ்வளவு விஷயத்தை அது பாதிக்குது. 5 தலைமுறை என்றால் என்ன ஆகிறது? ஆகையினால் அப்படிப்பட்டவர்களையும் நாம் ஜோதிட ரீதியாக எடுத்து, கணித ரீதியாக கணித்து அவர்களை அதிலிருந்து எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற நுட்பத்தை நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு நிறைய சாதனைகள் செய்தார்கள். சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஜோதிடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில அரசியல் தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அவங்களெல்லாம் இல்லைன்னு வாங்க. ஆனால் அவங்க முழுக்க இந்த ஜோதிட ரீதியான அரசியலை தான் அவங்க நடத்தியிருக்காங்க. நீங்கள் நல்லா சில பேரை பார்த்துருப்பீங்க. இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இதை மறைமுகமாக செய்து அதற்குள்ள பரிகாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தான் அரசியல் நுட்பத்தின் நுட்பம், ஆழ்ந்த நுட்பம் இது ஏனென்றால் இந்த கடகராசி நேயர்களுக்கு அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு போல் இருக்கும். ஆவுன்னா இயற்கையை நீங்கள் கடுமையாக கண்டிக்கக்கூடியவர்கள், இயற்கைக்கு துணையாக செல்வதற்கு தங்களை ஒப்படைக்கக்கூடியவர்கள், மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். உங்களை பொறுத்தவரையும் அன்பால் உங்களை எவ்வளோ அடி அடித்தாலும் வாங்கிக்குங்க. ஆனால் உங்களுக்கு துஷ்டன் என்பதுவனும் தெரியாது, கெட்டவன் என்பதும் தெரியாது, நல்லவன் என்பதும் தெரியாது. எல்லாம் சமாதானமாகவே நினச்சி போவீங்க. ஏனென்றால் உங்களுக்கு கெடுதல் செய்தவன் உங்கள் கண் முன்னே காணா போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் உங்களுடைய ரகசியம், இயற்கையின் அதிசயம். இந்த அதிசய ரகசியத்தை கடகராசி அன்பு நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தில் அனுபவிக்கின்ற சில உண்மைகளை பார்த்தீர்கள் என்றால் அற்புதமாக இருக்கும். எதிரிகளே எதிரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள்.
அவர்கள் நடிக்கிறார்கள், நம்மள்கிட்ட வேடிக்கை காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குடும்பமாக இருந்தாலும் சரி, இத்தனை நாள் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்கள அறியாத வார்த்தைகளை விட்டு உங்கள்கிட்ட சிக்கி சின்னாபின்னமாகிடுவாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை தண்டிப்பதில்லை, அவர்களை தண்டிப்பதற்கான இந்த காலமானது அப்படி செய்துவிடும். ஆகையினால் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் கடகராசி அன்பு நேயர்களை, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய எதன் மீது பற்று வைக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும். எதன் மீது உங்கள் தொழிலை எடுத்து சென்று பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகையினால் மாந்தி என்ற ஒரு கிரகம்தான் தொழிலை அமைத்து கொடுப்பதும் உன்னை கோடீஸ்வரனாக்கக்கூடியவனமாக இருக்கின்றான். அந்த மாந்தி என்பது என்னென்றால், சில பேருக்கு கொடக்குன்னு சத்தம் கேட்குதுன்னுவாங்க. இந்த முட்டியெல்லாம், அந்த முட்டி இருக்குது, அது அசையுது, மூடி திறக்கிறோம். ஆனால் இப்படின்னு அசைச்சா அதில் ஒரு டக்குன்னு சத்தம் கேட்கும். அதுதான் மாந்தி. உணர்வின் பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால் நெட்டி முறிப்பாங்க, என்ன கடக்குன்னு சத்தம் கேட்கும். வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன் யோசனை வரும், அது மாந்தி. வர்றதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே இது தோணுச்சு, இப்படி வரும், அதுக்காக தான் நான் டிலேவாகி வந்தேன்னு காரணம் சொல்லுவதற்கு, காரணகாரியங்களை உங்களுக்கு காட்டுவது மாந்தி தான். இது முன்னோர்கள் சாபமாகவும் இருக்குது. உங்களுடைய முன்னோர்கள் சாபத்தின் வழியாக எடுத்து சென்று நீங்கள் செய்த தான தர்மத்திற்கு ஏற்பவும் உங்களை வழி நடத்துகிறது. உங்களிடம் கண்டிப்பாக தான தர்மங்கள் இல்லை என்றால் இந்த பூமியில் நீங்கள் செல்கின்ற பாதை கடினமாக இருக்கும். ஆகையினால் பொய் தானம் தர்மங்கள் செய்யாதீர்கள். பிறர் பொருளை எடுத்து பிறருக்கு கொடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். ஒரு அன்பான உள்ளம், ஒரு அறிவான உள்ளம் வேலை தேடி அலையுதா, அதுக்கு உதவி செய்யுங்க. பசியாக வேறு வழியே இல்லாத நிற்கிதா, அதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இடம் பார்த்து உங்களுக்கு பிச்சை போடுங்க, ஆனால் தரம் பார்த்து நீங்கள் யாருக்கும் உதவுங்க. இல்லாட்டினா அதுவே பழியும் பாவமாக கடகராசி நேயர்களுக்கு வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக உன்னதமான வாழ்க்கையாக அமைவதற்கு காரணமாக இருப்பவர்கள் நீங்கள்தான். உங்களை நீங்களே வழிநடத்தி எடுத்து செல்வதற்கு நீங்கள் உங்களை கவனியுங்கள். உங்களுடைய நுட்பமான விஷயத்தை கவனியுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற கிரகமானது சரியான இடங்களில் சரியான நிலையில் இருக்கிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களை மேலிருந்து கவனிக்கும் பொழுது அதை சரியான நிலையில் இல்லை என்றால் நீங்கள் கையேந்துங்கள். உங்களுடைய இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அவர்களை ஃபோக்கஸ் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி விடுவார்கள். அப்படி நல்ல இடத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறீங்க, அது கஷ்டம் இல்லை, உங்களை துரிதப்படுத்துகிறது. தன்னுடைய பக்குவத்திற்கு அது எடுக்குதுன்னு அர்த்தம். அந்த தன்னுடைய பக்குவத்திற்கு எடுக்கின்ற நிலையை தான் நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம். அவனை பாரு, சொகுசாக இருக்கான், திருடுறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவனே எவ்வளோ சுகபோகமாக இருக்கான்னா அவன் இன்று ஆழ்வான், வச்சு பராமரிப்பான், சூப்பராக இருப்பான், அருமையாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஏற்படுகின்ற மரணமானது அவன் தேடிய பொருள்களை அவன் அனுபவிக்க மாட்டான், அவன் பிள்ளைகளும் அனுபவிக்காது. அந்த இடத்திலும் அவர்களோ அவங்க பரம்பரையோ அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட நிலைக்கு காரணகர்த்தாவாக